அது கூட அது 500 ரூபாய் இஎம் வாங்கினா இப்போ மூங்கில் இஎம் ஈஸியாக அறிமுகப்படுறாங்க. அந்த இஎம் பயன் அந்த 500 ரூபாய் செலவும் மிச்சம் எனக்கு இஎம் யூஸ் பண்ணதால. தொடர்ந்து இந்த வருஷம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நான் தொடர்ந்து 4-5 வருஷம் நல்லா மாறி போச்சு. நட்டா தானா விளையிற நிலைமைக்கு வந்து போச்சு. அன்னைக்கு என்ன முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்க இன்னைக்கு என்ன பார்த்து பேசவே வாயை திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் இப்போ இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஏக்கர்ல மிஞ்சி போனா எனக்கு இடுபொருள் செலவு அதிகபட்சமா, அதாவது ஜீவாமிர்தம் வெளியில சாணம் கோமியா வீட்டுல இருந்து எடுத்துக்கிறோம், உளுந்து பயிர் நிலத்துல நாமளே விளைவிக்கிறோம். முடியாதனால வெள்ளம் மட்டும் வெளியில வாங்குறோம். அது மட்டும் தான் பணம் கொடுத்து வாங்குறது, மற்றபடி எதுவுமே வாங்கல. மிஞ்சி போனா ஸ்ப்ரே பண்றதுக்கு ஆள் கூடியும் அதுக்கு உண்டான பெட்ரோலும் தான் பயன்படுத்துறோம். மிஞ்சி ரொம்ப அதிகபட்சமா போனா 2000 ரூபாய்க்கு மேல ஸ்ப்ரே பிளஸ் ஸ்ப்ரே பண்றதோட இடுபொருள் கொடுக்கறதோட ஒரு ஏக்கருக்கு எனக்கு செலவே ஆகிறது இல்லை. இதே ரசாயன உரம் போடும்போது குறைஞ்சபட்சம் 15,000-20,000 இந்த மருந்துக்காகவே செலவு பண்ணுவோம். நல்ல மூட்டையா ஆர்வத்துல கொட்டுவோம், குளிப்பாட்டுவோம் நெல்ல அப்படியே விஷத்துல அப்படிலாம் பண்ணி நல்லபடியா விளைஞ்சு ஒன்றும் மிஞ்சல. அதுக்காக தான் எதுவுமே வேண்டாம். அதனால இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினேன். முதல் 2 வருஷம் கஷ்டமா இருந்தது, எல்லாம் பேசினாங்க. பயிர் விளைச்சலும் சிரமமாக தான் இருந்தது. 7 மூட்டை கூட அறுத்தேன். அதுக்கப்புறம் பயிர் கலந்து சில தொழில்நுட்பங்கள் நிறைய விஷயங்கள் ஈஸியா மூலியமா கத்துக்கிட்டேன். அதுல இருந்து தொடர்ந்து பண்ணாங்க. அடுத்த வருஷத்துல 25